சத்துருடைய சகலவித வல்லமைகளை, அவைகளுடைய கிரியைகளை அடித்துக் கொண்டு வெளிப்படுகிற தேவனுடைய வல்லமையை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இது எவைகளை காண்பிக்கிறது சொன்னா, உயிரற்ற நிலைமையில இருக்கிற ஒன்றை உயிருள்ள நிலைமைக்கு மாற்றுகிறதான ஒரு அற்புதம். 2வது யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், வாசிங்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி தெரியாததினால், பாருங்க, அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை. நல்லா கவனிங்க, இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, இயேசுசாமி செய்கிற முதலாவது அற்புதம் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. இந்த அற்புதம் முதல் நாம பார்க்கிறோம், உயிரற்ற ஒன்றை உயிருள்ளதாய் மாற்றுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்க சொன்னா, தன்மையிலே மாற்றங்கள், குணாதிசயங்களிலே மாற்றங்கள், செயல்பாடுகளிலே பயன்பாடுகளிலே மாற்றங்கள், ருசியிலே மாற்றம், எல்லாம் எப்படி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எது அற்புதம்? ஒரு தண்ணீர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது நிறமற்றது. ஒரு தண்ணீர் அது ருசியற்றது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் அங்கே பயன்படுத்தப்பட்ட தண்ணீருடைய பயன்பாடு வேறு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அற்புதங்கள் நடந்ததற்கு பிறகு, தேவனுடைய கரங்களுக்குள்ளாக அந்த சாதாரண நிலைமையில இருந்த தண்ணீர் வந்ததற்கு பிறகு அதனுடைய தன்மைகள் மாறுகிறது, குணாதிசயங்கள் மாறுகிறது, பயன்பாடு மாறுகிறது, அது ருசியுள்ள ஒன்றாக. அப்போ தேவன் செய்கிற அற்புதங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எல்லா சூழல்களிலும். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10 to 12 வரைக்கும் பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34. பாருங்க, பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவன் தேசம் அனைத்துக்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, மோசே சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆண்டவர் அவனை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட மோசே எதற்காக அனுப்பப்பட்டானா, பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரருக்கும் அவன் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி அனுப்பப்பட்டவன். போய் அப்படியே அந்த தேசத்தில் என்ன செய்கிறானா, அற்புத அடையாளங்களை செய்கிறான். ஆகையினால வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பின்னாலும் அவனுக்கு முன்னாலும் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. அற்புதங்களை செய்கிறவனாய் ஆண்டவருடைய கரத்தின் கருவியாக. ஏன் சொன்னா, இங்கே எழுதப்பட்டிருக்க அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் போய் அற்புதங்களை செய்கிறானா. சங்கீதம் 78 சொல்லுகிறது, 43 to 55 வரைக்கும் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தை தன்னுடைய அற்புதங்களினாலே அசைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். காமின் தேசத்திலே அற்புதங்களை செய்தான். சங்கீதம் 105 26 நீங்க வாசிக்க முடியும். ஏன்னா அந்த தேசங்களிலே அவன் செய்த அற்புதங்கள், அவன் செய்த அடையாளங்கள், ஆச்சரியமான மாற்றங்களை செய்கிறான். ஏசுனா அனுப்பப்பட்டவனுடைய அந்த நோக்கம். அப்போ இத்தனை அற்புதங்களும் நடைபெறுகிறது. ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார். என்னெல்லாங்க அற்புதங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். அவைகளெல்லாம் என்ன சொன்னா, அவன் தேவனாலே அனுப்பப்பட்டவன் என்பதை ரூபிக்கும்படியாக. இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவர். வேதம் நமக்கு காண்பிக்கிறது, இயேசு இந்த பூமியிலே வந்தபோது உயிரற்ற அநேகரை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். மோசேயினுடைய கோல் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன செய்கிறதா, உயிரற்ற அநேகரை. யோவான் 11 நீங்கள் வாசிக்க முடியும். 45 46 வசனங்களிலே மரித்து போன லாசருவோடு கூட அவர் இடைப்படுகிறதான இடம் அது.
ஒன்றுமில்லாமல் போகிறான். லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களுக்கு மேலாகி நாறிப்போன நிலைமையில இருக்கிற லாசருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியே நொடிப்பொழுதிலே மறுபடியும் புதுப்பிக்கிற அற்புதத்தை செய்தார். தேவனுடைய அற்புதங்கள் ஏன் சொன்னா, உயிரற்ற நிலைமையிலே ஒன்றுக்கும் உதவாது என்கிற சொல்லுகிற நிலைமையில இருக்கிற ஒன்றை தேவன் உயிர்ப்பிக்க முடியுமானால், தேவன் ஒன்றை புதுப்பிக்க முடியுமானால், அதே தேவன் தான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அதே அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம், எல்லாம் முடிந்துட்டது, இனி ஒன்றும் மாறாது, எல்லா காரியங்களும் அவ்வளவுதான், எல்லாமே என்ன வந்துட்டது, ஆண்டவருக்கு மகிமுண்டாட், இவைகளை தாண்டி அற்புதங்களை செய்கிறவர்.